இதான் பிளேஸ் செம்மையாக இருக்குமாம்மா. ம் சொல்லாத உட்காந்துருக்கீங்க குழியில் இறங்குற வரைக்கும். இடம் ஆனால் செமையாக இருக்கு போகிறோம்மா. சரி அப்போ நாளைக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தால் பாருங்க. கலாக்கா செடி இருக்கு பார்த்தியாச்சியா? ஏய் இந்த இடம் எனக்கு தெரியுதா அண்ணாம்மா? ம் அவரே கேளு. ஆமாண்டா ரொம்ப வருஷம் ஆகுது. இப்போ வந்து பாரு இடத்த. ஆமாம்மா ஏரி வெட்டினதுக்கு அப்புறம் வரல. இதெல்லாம் புரோட்டு செட்டுங்க பாருங்க. இது எங்கள் ஊரில் புரோட்டு செட்டு. இது வந்து கம்பம் கம்பம் கம்பு கம்பு சாரிங்க கம்பு. இது இன்னைக்கு சார் என்ன கண்டென்ட்? இது விவசாயம் ஒன்றும் பண்ணதில்லை. இன்னும் விவசாயம் பண்ணல. ஏதாவது கண்டென்ட் கொடுத்துட்டே போடா. இது போலாம் அது இருக்கு இது இருக்கு. வச்சிருக்காங்களா இதில் வேற ஏதாவது வேற எதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சு ஒன்று முடிக்கிட்டாரு. எங்க நம்ம போறோம் சொல்றது? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. மீன் பார்க்க போறோம். மீன் பார்க்க போறீங்களா? சரி. எப்போ அங்கே போய் நான் கடல் மாரி இருக்கேன். தூண்டி போடல அந்த. ஐயோ சரி ஆம்டை. அப்புறம் சோட்டா பாய்ஸ். ஐயா எப்படி ஆகிட்ட புரியுதா? இங்கேருந்து சுடுகாட்டு வரைக்கும்ல. அப்பா இதாண்டா இன்னைக்கு சார் என்ன கண்டன்ற சாமி பெருமாள் இல்லைங்க பாருங்க காய்ஸ். எந்த இடம்? என்னதான் நம்ம இடத்துங்க போடுதா? பணம் மறுத்தி காலி பண்ணி விட்டானுங்க போறியா? தண்ணி அப்படின்னு பார்க்க போறியா? இடமா அதுக்கு தகுந்த ப்ளஸ் பண்ண அச்சுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆழம் போட்டுக்கணும் இந்த இடம். மீன் பிடிக்க சொல்கிறான். பெருமாள் ஏரி மாரி சரியான ஏரி. இப்போ பார்த்து கொஞ்சம் கிட்டே இருக்குமே தானே இருக்கு ஏரியா. முன்ன பார்க்கும்போது ரொம்ப தூரமாக இருக்குமே இருக்கு. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள பெருமாள் ஏரியில் தான் இருக்கோம். பெருமாள் ஏரியில் வந்து நம்ம வந்து நைட் டைமில் ஊத்தா போகிறதுக்கு பிளேஸ் பார்க்க வந்தோம் காய்ஸ். பிளேஸ் பார்க்க வந்த இடத்துல பகல் டைமில் வரும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் இருக்குது பாருங்கள். பெருமாள் ஏரின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து பெருமாள் வந்து குளிக்க வந்தார், இல்லை குளிக்க வந்து ரெடி பண்ண அவருடைய அம்பை வச்சு குளிக்க ரெடி பண்ண அந்த ஆறுன்னு தான் இந்த இதுக்கு ஒரு மித்து இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ரியல் வாய்ஸில் பாருங்கள் காய்ஸ். தண்ணி அப்படின்னு பார்க்க போறியா?
நாங்கள் வந்த நேரத்தில் காய்ஸ் இந்த இடத்துல வந்து வாத்து கூட்டமே இருந்தது. ஏன்னா வாத்து வந்து இங்கே பண்ணையாக வளர்க்குறாங்க. ஏன்னா வாத்து முட்டைக்காக, கறிக்காக பண்ண மாட்டாங்க, வாத்து முட்டைக்காக. இதை பார்க்கும்போதே இவ்வளோ அழகாகவும் சூப்பராக இருக்குது காய்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு ஃபுல் வீடியோ அப்கமிங்கில் ஒரு ஓகே.